எந்த தவத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றது இது என் சார்பாகவும் இங்கே வந்திருக்கிறவங்க சார்பாகவும் நான் வைக்கிறேன். இந்த கேள்விக்கு உங்களுடைய விளக்கங்க ஐயா. நான் தெளிவாக சொல்லிட்டேனே. நீங்கள் அதை கடைபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டவுட் ஆகும், அது குழப்பம் ஏற்படும். அதனால நீங்கள் உங்களை சரணாகதியில் பிரத்யேகமாக காத்திருந்து ஒரு செயல் செய்யுங்க. இதுக்காக தான் நான் சொன்னேன். என்னன்னா விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அப்ப நீ விசுவாசமாக எங்க இருக்கிறாயோ அங்க காப்பாற்றப்படுவாய். விசுவாசமாக ஒரு குரு கிட்ட இருக்கிறீங்கன்னா அந்த குரு சரியில்லைன்னா இறைவனால் காப்பாற்றப்படுவாய். புரியுதுங்களா? அவ்வளவுதான். எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள உங்களுடைய சிறு விசுவாசம் தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்கு. இது உண்மையான விசுவாசமா மாறுனா இது இன்னும் வேற ஒரு விஷயத்துக்குள்ள மாறும். இவ்வளவுதான் இதோடைய இறை ரகசியம். அதனால பிரத்யேகமாக நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, நீங்க சொல் பேச்சு கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இது உண்மையை சொல்றேன். ஏன்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்க பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கங்கணும். அதுதான் விஷயம். ஞானத்துக்கு ஆள் தேவையில்லை. புரியுதுங்களா? ஞானிக்கு ஆள் எதற்கு? புரியுதுங்களா? நான் தான் சொல்லிட்டேன் தெளிவா. நீ வீட்டோட இருந்தனா உன் பிள்ளை தான் உன்னை கொல்லி வைப்பான். நீ தியானத்துக்கு வந்துட்டன்னா ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளையும் உன்னை கொல்லி வைக்க வருவான். புரியுதா? ஒரு ஞானியை தேடி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புள்ள படம் எடுக்கிறான். புரியுதா? அவன் குழந்தை அங்க நிக்கல, லட்சக்கணக்கான குழந்தைங்க வந்து நிக்குது. அப்ப அந்த தியானம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் அந்த தியானத்தோட வேள்வி. அதுதான் உண்மையான செயல். அப்ப நம்ம அது வேணும். ஒரு பிரத்யேகமாக நீங்க அதை கடைபிடிச்சுக்கணுங்கிறது தான் முக்கியமானது. புரியுதுங்களா? அதான் நீங்க பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது.